நம்ம ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்கிறோம். அப்போ வந்து நம்ம உணர்றோம். இப்போ காற்று மேலப்பட்டால் உணர்ற மாதிரி நம்ம சாப்பிடும்போது அந்த உணவாகப்பட்டது சப்ளிமெண்ட் ஆகப்பட்டது நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது அந்த பிளாக் இன்ஜினுடைய பவர் என்னங்கிறத என் உடம்பு மூலிமா வெளிப்படுத்துது. சுறுசுறுப்பு. இன்னைக்கு 50 கிலோமீட்டர் சருசாரும் பைக் ஓட்டுறோம். டயர்ட்னஸ் இல்லை. என்ன காரணம்? உங்கள்கிட்ட அன்றைக்கி வந்து உட்காந்து சார் ரொம்ப டயர்டாக பேசுனா இல்லையா? இன்னைக்கு அந்த டயர்ட்னஸ் இல்லை. வெரி குட் வெரி குட். பசி எடுக்குது, நல்லா தூக்கம் வருது, ஆக்டிவாக இருக்கிறேன். இந்த வயிறு உப்புசமெல்லாம் எப்படி இருக்கு? எதுவுமே இல்லை. மோஷன் பிரச்சனை இல்லை. பசி கரெக்டாக இருக்குது. கரெக்டாக பிசுறு கிளப்புதுங்கிறேன். நைட்டு தூக்கம் 10 வருஷத்துக்கு முன்னால் நான் எப்படி இருந்தோம், 15 வருஷத்துக்கு முன்னால் 30-35 வயசுல இருந்தோம், அந்த சுறுசுறுப்பு இன்னைக்கு இருக்குது. இல்லை அந்த தூக்கம் இல்லாமல் நிறைய இந்த பேச்சுக்கே இடம் இல்லை. ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. எதுவுமே கிடையாது. போய் படுத்தா 10 நிமிஷம் தான். அதிகம் 10 சொல்லியிருக்கிறீங்க. எனக்கு தூக்கம் வரவே வராது. இப்போ அந்த தூக்கம் படுத்துட்டா எந்திரிக்கிறது இல்லை. 1 பாத்ரூம் போக மட்டும்தான் எந்திரிக்கிறேன். போட்டு வந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் படுத்துனா நல்ல தூக்கம். ஆனந்தமாக தூக்கம் வருது, பசி எடுக்குது, சுறுசுறுப்பாக இருக்க வைக்குது. உடம்புல மாற்றத்தை நானே உணர்றேன். எல்லாத்துக்குமே நம்ம வாழ்றதுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லணும். சிஓக்கு ஒரு நன்றி சொல்லணும். அதாவது இது வந்து மனித இனத்துக்கே வந்து நீ கொரோனா தடுப்பூசி போட்டு நிறைய பேர் வந்து பாதிச்சிருக்கிறாங்க. அந்த பாதிப்புகளுடைய மனிதத்தை வந்து மனித நேயம் மிக்க நம்ம செய்யக்கூடியது என்னன்னா, அந்த மனிதர்கள்லாம் புத்துணர்வு கொடுத்து அவங்களாம் மீண்டும் எழுந்து வந்து நோயில்லாமல் வாழணும், ஆரோக்கியமாக வாழணும். சந்ததிகளுக்கு நம்ம வேறு எதுவும் விட்டு வைக்கல, ஆரோக்கியத்தை மட்டும் நம்ம சொல்லிட்டு போனால் அது அவங்க பிடிச்சிப்பாங்க.